வாழ்க வளமுடன். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், அன்னதானம் பண்ணுறேன் அன்னதானம் பண்ணுறோன்னு. அன்னதானம் பண்ணுறீங்கள ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்க. நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம ஒரு கஷ்டம் வந்து நான் அன்னதானம் போடுறேன் பிரார்த்திக்கணும்னு சொல்லிட்டு எத்தாந்து போடுறீங்க. அது மாதிரிலாம் செய்யாதீங்க. அன்னதானன்றது எதுக்கு தெரியுமா? பசின்னு யார் வந்து கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொடுங்க. நீங்கள் சொல்லுங்க, நான் 50 பேருக்கு அன்னதானம் பண்ணேன், 100 பேருக்கு அன்னதானம் பண்ணேன். அங்கே கொடுத்துட்டு வந்து இங்கே எத்தனை பேர் 100 பேர்கிட்ட சொல்லியிருப்பீங்களா? அதனுடைய எண்ணம் என்ன ஆகுதுன்னா, போட அன்னதானம் பண்ணிகிட்ருக்காங்களே, சிலர் வந்து எனக்கு வேணாங்க அப்படின்னு போயிடுவாங்க. சிலர் வந்து வாங்கி எத்தனை போய் கொட்டுவாங்க. அது எதனால் தெரியுமா? நீங்கள் வந்து இத்தனை பேருக்குன்னு சொல்கிறீங்க, நீங்கள் எத்தனை பேர்கிட்ட சொல்லியிருப்பீங்க. அதனுடைய விளைவு அதில் உடனே அங்கே தெரியும். நீங்கள் அதை யோசனை பண்ணி பாரு. இப்போ இன்னொரு நீங்கள் அன்னதானம் பண்ணும்போது செக் பண்ணி பாருங்களா எப்படின்னு சொல்கிறது. அப்போ வந்து பசியோடு வருவான், அவனுக்கு இல்லாத போயிடும். நிறைய பேர் வாங்கி போய் என்ன பண்ணால் கொஞ்சம் சாப்பிட்றாங்க, கீழே கொட்டுறாங்க. அதை நீங்கள் கண்ணெதிரே பார்க்குறீங்க. அதோடு நீங்கள் அன்னதானம் பண்ணணும்னு நினைக்கும்போது நீங்கள் எடுத்துக்க கௌரவம்லாம் பார்க்காதீங்க. ஒரு பாத்திரத்தில் எடுத்துன்னு ஒரு ஆட்டோவாவது வச்சுங்க, 2 வீலர்லையாவது வச்சுக்கின்னு ரோட்டில் எத்தனை பேர் இருப்பாங்க பசிங்க, அதை பார்த்து கொடுத்தீங்கன்னா அந்த தானத்துக்கு அதுக்கு அர்த்தம் இருக்குது. அதை விட்டுட்டு அங்கே வரவங்களுக்கு மேலே சாப்பிட்றவங்களுக்கு எத்தாந்து கொடுத்துங்க. சிலர் வானான்ட்டு போகிறது. அப்போ உங்களுக்கு எப்படி என்னடா இவ்வளோ போடுறோம் இவங்க வானான்றனா நீங்கள் எண்ணங்களில் தான். நீங்கள் அங்கே என்ன நினச்சின்னு வந்தீங்க, இத்தனை பேர் தான் போடணும், இதுக்கு மேலாம் இல்லைன்னா போயிட வேண்டியது தான், நீ எவ்வளோ வாங்கிக்க, இதுக்கு மேலே வேணாம் அப்படி இப்படின்னு எடுக்க சொல்லியே அதை எடுத்துன்னு வரத்துக்கு கூட பேசிக்கிறீங்க. வீட்டில் இருக்கிறவங்க யாருக்கிட்டையாவது பேசிடுறீங்க. அதனோட விளைவு தான் அங்கே. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அன்னதானன்றது நம்மளால் முடிஞ்சது. இன்றைக்கே மொத்தமாக கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. எவ்வளோ தான் நீ இது பண்ணாலும் எவ்வளோதான்றது. அந்த அன்னதானத்துக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன், உங்களுக்கே தெரியும். ஆதிசங்கரர் ஏழ்மையில் இருக்கிற ஒரு அம்மாவிட்ட போயிட்டு பிச்சாதேயின்றாங்க. அப்போ அந்த என்ன பண்ணுவாங்க, பாத்திரத்துலேருந்து எடுத்து கொடுக்குறாங்கன்னா அவங்ககிட்ட எல்லா பொருளும் காலி ஆகிடுச்சுல்ல. இருந்தாலும் அந்த பாத்திரத்தில் கொஞ்சோண்டு நெல்லிக்காய் ஒட்டியிருக்கும். அது கொடுக்கும்போது தான் அது பிச்சாந்தேவின்னு சொன்ன ஆதிசங்கர் வந்து சொல்லுவார், சுபிட்சமாக இருக்கணும், லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கணும்னு சொல்லுவார், வாழ்த்துவார். அதுக்கேற்ற மாதிரி அந்த அம்மாவுக்கு நல்ல வசதியான வாழ்க்கை அமைஞ்சது. இது தாங்க அன்னதானம். சும்மா நான் 1000 பேர் 100 பேருக்கு போடுறதே உங்களால் முடிஞ்ச ஒரே ஒத்துருக்கு. உங்களால் வழியில் போகும்போது யாராவது பார்த்தா சரி இந்தாம்மா நீ எதுவுமே நான் செய்யலைங்க, நான் எடுத்து போலங்க எதுவுமே அப்படின்னு கையில் பைசா வச்சுட்டுருப்பீங்கள. அதில் ஒரு நாள் முடிஞ்சால் ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ அங்கே எப்போ தான் ரோடு ஓரம் எல்லாத்துலேயும் சாப்பாடு விற்கிறான்ல, பாக்ஸு கொண்டு ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு விற்கிறான். 25 ரூபா 30 ரூபா 50 ரூபான்றான். அன்னைக்கு உங்கள் பர்ஸில் எவ்வளோ இருக்குதோ அதை வச்சு நீங்கள் அன்னதானம் பண்ணுங்கள். அது பண்ணுறது பெருசு இல்லைங்க. நீங்கள் குழந்தைங்களை இட்டுன்னு பண்ணால் அது இயற்கையாக வரணும். இப்போ வந்து நான் இதை டிவியில் பார்த்தேன், நெட்டில் பார்த்தேன், இவங்க சொன்னாங்க இதை செஞ்சால் இது பலன் வரும்ன்ட்டு. அப்படிலாம் நினச்சிங்க செஞ்சீங்கன்னா அதுக்கு பலன் கிடையாது. அது நம்ம உடம்புலே ஊறி இருக்கணும். அது நம்ம மனசார கொடுக்கணும். கொடுத்துட்டு பாருங்கள் அதனோட ரிசல்ட்டு. இப்போ ஒருத்தர் சொல்லுவாங்க அவங்க வச்சுக்கிறாங்களேன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஆசை பொறாமை நாம் வாங்கணுன்ற எண்ணம் எல்லாம் வருது தவிர அன்னதானம் வந்து எப்படி பண்ணணுன்றது யாருக்குமே தெரியல. அதுக்கு தான் அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க, கோயிலில் வருஷத்துக்கு ஒரு அடி இந்த மார்கழி மாதம் 30 நாள் வருது இல்லை, அந்த 30 நாளும் ஒவ்வொருத்தரும் ஏற்றுக்குவாங்க. ஒவ்வொருத்தரும் எவ்வளோ போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு 50 தான், ஒரு 1/2 கிலோ 1 கிலோ மேலே போட மாட்டாங்க. ஏன்னா அவங்ககிட்ட வசதி கிடையாது. இருந்தாலும் அவங்க பண்ண தானம் எப்படின்னா, அவங்க பசங்களை கூப்பிட்டுக்கன்னா உங்கள் கையால் குழந்தை கொடு இந்த குழந்தை கொடுன்னு ஒரு சின்ன கரண்டி போடுவாங்க. போட்டுட்டு ஒரு தொன்னை மாதிரி கொடுப்பாங்க. அப்போல்லாம் வந்து தொன்னெல்லாம் இல்லை. என்ன பண்ணாங்கன்னா மற்றவங்களும் ஒவ்வொரு இலை பறிச்சுப்பாங்க. அரசு இலை எப்படி கோயிலாண்டு இருக்குல்ல பக்கத்தில் எங்கன்னா அரசு இலை தந்து வச்சுப்பாங்க. இவ்வளோ கரண்டி இவ்வளோ வருன்றது தந்து வச்சுன்னு ஒவ்வொருத்தருக்கும் இலையில வச்சு கொடுப்பாங்க. அதுதான் நெய்வேத்தியன்றது, அன்னதானன்றது. நீ ஃபுல்லாக போடணுன்னு அவசியம் இல்லை. காலங்காத்தால் எவ்வளோ இருக்கும், பசங்களை எவ்வளோ சாப்பிட்ருவாங்க, ஒரு கண்டி தான் சாப்பிட்டான். அது மாதிரி கொடுத்து ஏழையின் பசி தீக்கலாம். இப்போ எங்களை எழுங்க, நான் நல்லா வசதியாகிறேன் எல்லாம் செய்வேங்க அப்படின்னா இது மாதிரி செய்யுங்க. கையில் வாங்கிங்க, ரோட்டில் எங்கன்னா ஒரு பாக்ஸ் வாங்கிக்கிங்க, வாங்கிட்டு அவங்களுக்கு போய் கொடுங்க. அதுதாங்க உண்மையான அன்னதானம். அவங்க வந்து திருப்பி உங்களை நாளைக்கு வரும்போது ஏன் கொடுக்கலன்னு கேட்க போகிறதும் இல்லை. இப்போ போகிறவங்கக்கிட்ட ஏன் நேற்று போட்டு அன்னதானம் ஏன் இன்றைக்கி இல்லையான்னு கேட்குறாங்க பாரு. அந்த வார்த்தையை உங்கள் காதில் கேட்டிருப்பீங்க.
அவங்க அப்போ எதுக்கு வராங்க? சாப்பிட்றதுக்குன்னு வராங்க. அதுதான் சொன்னேன். பாத்திரம் அஞ்சு பிச்சை போடுன்றதுக்கு எதுக்கு? இந்த அன்னதானத்துக்கு தான். இப்போ தெரிஞ்சுக்கினீங்களா எப்படி அன்னதானம் பண்ணணும்? ஒருத்தருக்கு பண்ணுங்க போதும், உங்களுக்கு நிறைய பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஒரே ஒருத்தருக்கு பண்ணால் கூட உங்களால் முடியும். 2 நாளைக்கு ஒரு வாட்டியோ 4 நாளைக்கு ஒரு வாட்டியோ ஒவ்வொரு இடம் மாறி கூட கொடுங்க, தப்பே கிடையாது. அது அன்னதானம் பண்ணுறது. வஸ்திர தானம் அது நாளை பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.